ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கைன்மாஸ்டரில் இன்ட்ரோ வீடியோ எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைமை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி இன்ட்ரோ வீடியோ மேக் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ உங்களோட கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான ரேடியஸை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு தேவையான சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அதை கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய சேனல் நேமே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபவுண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க ஃபவுண்ட் ஸ்டைல் உங்கள்கிட்ட இருக்காது, ஏன்னா ப்ரீமியம் வெர்ஷனை பர்ச்சேஸ் பண்ண சொல்லும். கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காகவே கைன்மாஸ்டர் ப்ரோ ஏபிகே எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு தேவையான ஃபவுண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்ட்டோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், லேயரில் போயிட்டு எஃபெக்டில் போயிட்டு பேசிக் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும், அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற பிளர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முழுக்க அந்த எஃபெக்டை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டியில் போயிட்டு தேவையான அளவுக்கு பிளரை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு மெல்லிசா சைஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோட ஃப்ரண்டில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷனில் போயிட்டு தேவையான அனிமேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அனிமேஷனோட ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி 1.2 வச்சுக்கோங்க. அப்புறம் பிளர் எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கீ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்கேலை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் வர மாதிரி வச்சுட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஃபெக்டை மூவ் பண்ணி ஃபஸ்ட் லெட்டரில் வச்சுக்கோங்க. திரும்பவும் ஸ்கேலை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டை ஒவ்வொரு லெட்டருக்கும் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி எஃபெக்டை தூக்கி டெக்ஸ்ட்டுக்கு வெளியே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டெக்ஸ்ட்டுக்கு மேலே பிளர் எஃபெக்ட் போடுறது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிற எஃபெக்டை டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு எஃபெக்ட் ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேவ் 2.0 இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே அட்டாச் ஆகிடும். இப்போ அந்த எஃபெக்ட் வந்திருக்கும், அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்டை வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம முன்னாடி ஒரு எஃபெக்டை பண்ணோம்ல, கீ ஆப்ஷனை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப கீ ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த மாதிரி இந்த எஃபெக்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த வேவ் எஃபெக்ட் எப்படி கரெக்டாக வந்திருக்கானோ. இப்போ ஸ்மோக் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த எஃபெக்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவையான சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. இப்போ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மோக் எஃபெக்ட் ரெட்டாக இருக்கிறதுனால நானும் டெக்ஸ்ட்டுக்கு ரெட் கலரை கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு எஃபெக்ட் ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலரில் போயிட்டு இந்த எஃபெக்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னடா இது எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இது நம்ம டெக்ஸ்ட்டை க்ளோ பண்ணி காட்டுறதுக்கு நம்ம அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான சைஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்குள்ளே அடிப்போங்க.
இப்போ நம்பர் ஆஃப் ரேஸ்ன்னு இருக்காத 1 வச்சுக்கோங்க. அமௌண்ட் ஒரு 10 வச்சுக்கோங்க. உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு க்ளோ எஃபெக்ட் எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் செட் பண்ணிவிட்டேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் க்ளோ எஃபெக்ட் செம்மையாக ஒர்க் ஆகுது. இப்போ எத்தனை செகண்ட்ஸுக்கு இன்ட்ரோ வீடியோ தேவையோ அவ்வளோ வச்சுட்டு பேலன்ஸை ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். என்னடா இன்ட்ரோ வீடியோ மட்டும் ஓடுது, ஆடியோ இல்லைன்னு பார்க்குறீங்களா? அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக்கில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஆடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், ஆடியோ செட் ஆகிடுச்சு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் ப்ரோ ஏபிகே எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை போட்டுவிட்டு அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.